மாற்று மத சகோதரர்கள், நீங்க சொல்லுங்க, நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? எங்களுடைய தலைவர் என்ன இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு என்ன தாரகமான செயலை அவர்கள் செய்திருக்கிறார்? ஒரு கிறிஸ்தவ தலைவர் மைக்கேல் ஹார்ட் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை, மனித குலத்திலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய 100 தலைவர்களை வரிசைப்படுத்துகிறார். அந்த 100 தலைவர்களிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை தருகிறார். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர், அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை, மறுமலர்ச்சியை, மனித குலத்திற்கு உன்னதமான செய்திகளை சொன்ன 100 தலைவர்களை வரிசைப்படுத்துகின்ற அந்த வரிசையில் அவர் சொன்னார், இயேசுநாதர் ஆன்மீகவாதியாக மட்டும்தான் இருந்திருக்கிறார். ஆனால் பெருமானார் அவர்கள் ஆன்மீகவாதியாகவும் இருந்தார், அரசியல்வாதியாகவும் இருந்தார். மட்டுமல்ல, குடும்பவியல் வாழ்க்கையை வாழ்ந்து கற்றுத்தந்து இந்த உலகத்திலே வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றவர் என்பதாக மைக்கேல் ஹார்ட் சொன்னார். இந்த உலகத்திலே வலதிகை வல்லாசை என்ற நபிமொழிக்கேற்ப இந்த உலகத்திலே தன்னுடைய தாய் தந்தையர்களை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட, சொத்து சுகங்களை விட, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களையும் விட யார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் கொள்கிறாரோ, நேசம் கொள்கிறானோ, அவன்தான் உண்மையான முஃமின், முஸ்லிம் என்ற அடிப்படையிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். இதற்கு பாதகமாக எவரேனும் கருத்துக்களை உதிர்த்தாலோ, எங்களுடைய இறைத்தூதருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே எந்த நாடு செயல்பட்டாலும் சரி, அதை நாங்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம், இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இது போன்ற நடவடிக்கைகளை இந்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தங்களுடைய கண்டனங்களை அமெரிக்காவிற்கு உடனடியாக இந்தியா தெரிவிக்க வேண்டும். நடுநிலையாளர்களும் இது போன்ற மத துவேஷத்தை உண்டு பண்ணக்கூடிய கருத்துக்களை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை தருவானையானால் அமெரிக்காவை எதிர்த்து எங்கள் உயிருள்ளவரை போராடி இது போன்ற கலகத்தை துடைப்போம் என்று இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாம்.